முல்லைத்தீவில் பாடசாலை ஒன்றுக்குள் நுழைந்து பாடசாலை மாணவிகளிடம் தவறான முறையில் நடந்து கொள்ள முயற்சித்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்தியை பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியினர் கனடா ஆசையில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற நிலையில் அங்கு அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. அதை தவிர யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் நபர் ஒருவர் பலியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. கிளிநொச்சி பகுதியில் வீடொன்று மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பிலே தாயுடன் படுத்துறங்கிய 1.5 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த முக்கிய செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளும் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அனைவரும் அறிந்திருப்பீர்கள், நானும் நேற்றைய தினம் இது தொடர்பாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன். அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற யோகபுரம் பாடசாலைக்குள்ளே மல்லாவி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் சிவில் உடையில் மது போதையில் இவ்வாறு அந்த பாடசாலைக்குள்ளே நுழைந்திருக்கின்றார். நேற்று முன்தினம் குறித்த பாடசாலையில் இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டிக்கான வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் தான், அதாவது நேற்று முன்தினம் மாலை வேளையில் தான் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் இவ்வாறு மது போதையிலே அந்த பாடசாலைக்குள்ளே சென்றிருக்கின்றார். இவ்வாறு சென்ற அவர் அங்கிருந்த மாணவிகளை மலசலகூடத்திற்கு வருமாறு அழைத்திருக்கின்றார். இது தொடர்பாக மாணவிகள் அந்த இடத்தில் இருந்த இளைஞர்கள், மாணவர்கள், பெற்றோர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இளைஞர்கள் அங்கிருந்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை அடித்து விரட்டியதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான காணொளி நேற்று முன்தினம் முதல் தற்பொழுது வரை சமூக வலைதளத்திலே வைரலாக பரப்பப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்று நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டை தொடர்ந்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மல்லாவி போலீசாரால் கடமை நேரத்தில் மது அருந்தியமை மற்றும் பாடசாலைக்குள் நுழைந்து மாணவிகளுடன் சேட்டை விட்டமை தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் மல்லாவி போலீசார் முன்னிலைப்படுத்திய நிலையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தரை எதிர்வரும் 5ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு குறித்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த செய்தி நேற்று மாலை வெளியாக இருந்தது. போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது நான் போலீஸ் என்ன யார் மறிப்பார், நான் போலீஸ் நான் குடித்து விட்டு சென்றால் யார் மறிப்பது, இன்னொரு போலீஸ் தான் மறிக்க முடியும், அந்த போலீஸும் அந்த பகுதியை சேர்ந்தவராகத்தான் இருப்பார்கள், ஆகவே அனைவரும் ஒரே போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுகின்றவர்களாகத்தான் இருப்பார்கள், ஆகையால் எனக்கு எந்த தடையும் இல்லை என்று அவர் தெரிந்திருப்பார். இப்படித்தான் எத்தனையோ போலீஸ் உத்தியோகத்தர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இவ்வாறான வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது தொடர்பாக பல செய்திகளை நாங்கள் அறிந்திருப்போம். இதுவே முக்கியமான விடயம் ஒன்று, அந்த போலீஸ் உத்தியோகத்தர் எந்த இடத்தை சேர்ந்தவர் என்று சொன்னால் கோப்பாய் பகுதியை சேர்ந்தவர், அதாவது யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியை சேர்ந்தவர் என்றும் 43 வயது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பாருங்கள், இந்த கேவலமான வேலையை செய்தது யார் என்று, அதாவது யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியை சேர்ந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் தான் இவ்வாறான தரக்குறைவான ஒரு வேலையை செய்திருக்கின்றார். தமிழ் பாடசாலைக்குள் சென்று தமிழ் மாணவிகளையே இவ்வாறு மலசலகூடத்திற்கு வருமாறு அழைத்திருக்கின்றார் சொன்னால் எந்த அளவிற்கு எங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் இதிலே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்று பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். மற்றொரு செய்தியாக கனடா கனவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற யாழ்ப்பாண தம்பதியினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இவ்வாறு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் இரவு 8:35 மணி அளவில் அவர்கள் ஜப்பான் சென்று கனடா செல்லும் நோக்கிலே இவ்வாறு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற நிலையில் விமான நிலைய அதிகாரிகள் அவர்களது ஆவணங்களை பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆவணங்கள் தொடர்பாக அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்ததும் அவர்களை கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளிடம்
விமான நிலைய அதிகாரிகள் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக குறித்த தம்பதியினரின் ஆவணங்களை கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகள் பரிசோதனை செய்த போது அவர்கள் வைத்திருக்கின்ற கனடா விசா போலியானது என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். அப்போது அவர்களிடம் மேலதிகமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 80 லட்சம் ரூபாய் கொடுத்து தரகர் ஒருவரிடம் இவ்வாறு நாங்கள் விசாவை பெற்றதாக அவர்கள் தெரிவித்ததாக சில ஊடகங்களிலே செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் அவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைத்திருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் மாம்பலம் சந்தி பகுதியிலே ஒரு கோர விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. நேற்றைய தினம் 18ஆம் திகதி பிற்பகல் வேளையிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. சாவகச்சேரியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவரை டிப்பர் ரக வாகனம் ஒன்று மோதி தள்ளி இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் சம்பவ இடத்திலே குறித்த நபர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சம்பவ இடத்திலே உயிரிழந்த நபர் 61 வயதுடைய பாஸ்கரன் எனப்படுகின்ற நபர் என்றும் அவர் யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் பளை பகுதியிலே பெட்ரோல் குண்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. கிளிநொச்சி பளை தம்பகாமம் எனப்படுகின்ற பகுதியிலே இந்த சம்பவம் கடந்த 17ஆம் திகதி நள்ளிரவு வேளையிலே பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. சிவனேசன் எனப்படுகின்ற நபரின் வீட்டிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அந்த வீட்டில் இருந்த அனைவருமே வேறு இடத்திற்கு சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்களால் இந்த பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அயலவர்கள் தெரிவிக்கின்ற போது அவர்கள் வீட்டில் இல்லை என்பது தெரியும். சில நாட்களாக அவர்கள் வீட்டிலே இல்லை, வேண்டுமென்று அவர்களுக்கு சொத்து சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இவ்வாறு பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பெட்ரோல் குண்டு தாக்குதலில் அந்த வீடு பகுதி அளவில் எரிந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை பளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக மட்டக்களப்பிலே ஒரு சோகமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. தாயும் 1.5 மாத குழந்தையும் உறங்கிக் கொண்டிருந்த நிலையிலே 1.5 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இவ்வாறு செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. 1.5 மாத குழந்தை கடந்த 16ஆம் திகதி இரவு வேளையிலே தாயிடம் பால் அருந்திவிட்டு தாயும் சேயும் உறங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக கடந்த 17ஆம் திகதி அதிகாலை வேளையிலே பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்காக பிள்ளையை தாய் எழுப்பிய போது பிள்ளை மூச்சு விடாமல் இருந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக உடனடியாக அந்த 1.5 மாத குழந்தையை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அந்த குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த குழந்தையின் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மரணத்திற்கான காரணம் தெரிய வரவில்லை. இந்த நிலையில் அந்த குழந்தையின் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் நேற்றைய தினம் 18ஆம் தேதி குறித்த குழந்தையின் சடலம் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.